ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலிங் பெல்லுக்கு எப்படி பேரலல் கனெக்ஷன் கொடுக்கறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, மாடியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு வீடு இருக்குது. இந்த ரெண்டு வீட்டுக்கும் வந்து தனித்தனியாக காலிங் பெல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலர் சுவிட்சு தான் அந்த காலிங் பெல்லு. இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் லைட்டு, ஸ்டெப்புக்கு போகிற லைட்டு, அது டாப்பில் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சுவிட்சு, அதாவது ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து கீழ் வீட்டுக்கான காலிங் பெல்லு, செகண்டு சுவிட்ச் வந்து மேல் வீட்டுக்கான காலிங் பெல். இப்போது இந்த இடத்துல ஒரு காலிங் பெல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க கீழ் வீட்டுக்கு. அதே மாதிரி இந்த வீட்டோட டோரு கிட்ட வந்து இன்னொரு காலிங் பெல் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பேரலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு இடத்துல எங்கே அடித்தாலும் உள்ளே வந்து காலிங் பெல் வந்து அடிக்கும். இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் வந்து பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த காலிங் பெல் பார்க்குறவங்க இந்த இடத்துல அடிப்பாங்க. சப்போஸ் கேட் திறந்துட்டு நேராக என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற காலிங் பெல்லை அடிக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷனோட செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பிரித்து காட்டுறேன். அந்த ஒயரிங் கனெக்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே மெயின் பவர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு யூபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா பவரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மெயின் கனெக்ஷன் ஆஃப் பண்ணால் மட்டும் போதாது. வீட்டில் யூபிஎஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா அதையும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வைங்க. இப்போ வந்து இந்த போர்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதே போல் அந்த பேரலல் கனெக்ஷன் இருக்கிற அந்த போர்டையும் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். இப்போது இந்த போர்டை வந்து நம்ம காட்டலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை காலிங் பெல் வேணாலும் பேரலில் கனெக்ட் பண்ணலாம். ஒரே இடத்துல காலிங் பெல் வச்சுட்டு ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி சுவிட்சு காலிங் பெல் சுவிட்ச் வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். இப்போது மேலே அந்த காலிங் பெல் சுவிட்சும் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த காலிங் பெல் சுவிட்சுக்கு லைன் போகிற இந்த வெல்கம் லைட்டையும் வந்து நான் இப்போ வந்து கழட்டிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக புரியும். இந்த கனெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்னா நான் இந்த வீடியோவிலே வந்து மிடில் ஒயரிங் டயக்ராம் கொடுக்குறேன். அந்த ஒயரிங் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நான் இந்த வீடியோவில் காட்டுறதை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது காலிங் பெல்லுக்கு தான் பொருந்தும்னு கிடையாது. லைட்டிங் கூட இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கனெக்ஷன் டயக்ராமோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பாக்ஸையும் வந்து நம்ம பிரித்தாச்சு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் பேரலல் கனெக்ஷன் காலிங் பெல் ஒயரிங் டயக்ராமு. இந்த டயக்ராமில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு பவர் சப்ளை வந்து கொடுக்குறோம். அதில் ஃபேஸ் நியூட்ரல்னு 2 ஒயர் கொடுத்துருக்கோம். நியூட்ரல் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து காலிங் பெல்லுக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். ஃபேஸ் ஒயரை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் ஒயர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்சில் டாப்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் சுவிட்சில் டாப்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எத்தனை சுவிட்ச் வேணுமோ அத்தனை சுவிட்ச்லேயும் நீங்கள் அதை டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சில் இருக்கிறவர் வந்து காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாருன்னா அந்த டாப் லைன் வந்து பாட்டம் லைனுக்கு கனெக்ட் ஆகி டைரெக்டாக வந்து காலிங் பெல்லுக்கு போயிடும். அப்போது காலிங் பெல் அடிக்கும்.
அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுவிட்சில் இருக்கிறவரும் காலிங் பெல் அடிக்கிறாருன்னா அந்த ஃபேஸ் லைன் வந்து பாட்டமில் கனெக்ட் ஆகி காலிங் பெல்லுக்கு போயிட்டு காலிங் பெல்லு அடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பேரலாக நம்ம எத்தனை கனெக்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்ச் போர்டில் இந்த மெத்தடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபேஸு. இந்த ஃபேஸு வந்து 2-வே சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சென்டராக. இது மாடி லைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் லைன்லேருந்து நம்ம சென்டராக இருக்கிற அந்த ஃபேஸ் லைன்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஒயரை வந்து எடுத்திருக்காங்க. எடுத்து காலிங் பெல்லோட டாப், அதாவது நான் சொன்ன மாதிரி டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காலிங் பெல்லுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிலேருந்து ஒரு லைன் எடுத்து செகண்ட் காலிங் பெல்லோட டாப்லேயும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டாப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபேஸ் வந்து 2 காலிங் பெல்லுக்கும் டாப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு காலிங் பெல்லில் இருக்கிற ஃபேஸ்லேருந்து எல்லோ கலர் ஒயர் ஒன்று போகுது. செகண்டு காலிங் பெல்லேருந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து போகுது. ஃபஸ்ட்டு காலிங் பெல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. அந்த எல்லோ கலர் ஒயரை தான் நம்ம வந்து கீழே பைப் லைன் மூலமாக போகுது. அதை இந்த இடத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுது. இது செவுத்துலேயே அப்படியே அந்த பைப் பூசு வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பைப்பில் இதோ தெரியுது பாருங்கள், இந்த எல்லோ ஒயர் அங்கே பார்த்தோம்ல, அந்த எல்லோ ஒயர் தான் இதில் கனெக்ட் ஆகி இதில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நான் அதை வலிச்சு காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த எல்லோ ஒயரு. இதில் இந்த காலிங் பெல்லோட டாப்பில் அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒயரிங் டயக்ராமில் சொன்ன மாதிரி இந்த ஒயர் வந்து கீழே பாட்டமில் தான் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா காலிங் பெல்லுக்கு போக வேண்டிய இன்புட்டை வந்து மேலே கொடுத்துருக்காங்க, ஃபேஸை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேருந்து வர வேண்டிய ஃபேஸ் வந்து நாங்கள் இதில் ஜாயின் பண்ணாமல் இங்கே லைட்லேருந்து ஒரு ஃபேஸ் லைன் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். என்ன ஒரு பாயிண்ட்னா, ஃபேஸும் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கணும். காலிங் பெல்லோட இன்புட் இந்த சுவிட்சில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு பேரலாக எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி அந்த சுவிட்ச்லேயும் கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பேரலல் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஃபேஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த ஒயரிங் கனெக்ஷன்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது டாப் லைட்டு சுவிட்ச் போடுறோம் பாருங்கள், லைட் எரியுது, பவர் ஆன் பண்ணியாச்சு. அந்த பேக்ரவுண்டில் அந்த சவுண்டு கேட்குறது தெரியும். இப்போது கீழ் வீட்டுக்கு, அதாவது நம்ம பேரலல் கனெக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த வீட்டோட காலிங் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது. இப்போது இந்த இடத்துல இருக்கிற காலிங் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போவும் பாருங்கள் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.